நடிகை யாஷிகா ஆனந்த் தற்போது தாராள கவர்ச்சியாக நடித்து ரசிகர்களை கவர்ந்து வராங்க. அவருக்கு அதிக அளவு ரசிகர்கள் கூட்டமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் தெரியணும் அப்படின்னு இல்லை. மேலும் அவங்க அடிக்கடி வெளியிடும் ஹாட் போட்டோக்களும் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. தற்போது ஜிம்முடையில் யாஷிகா ஆனந்த் ஃபிட்டாக மாறியிருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இதோ அந்த புகைப்படங்கள். நடிகை ஸ்ருதிகாசன் சமூக வலைதளங்கள் எப்போதும் ஆக்டிவாக இருப்பவங்க. அவங்க அடிக்கடி வெளியிடும் போட்டோக்களும் ரசிகர்கள கவனம் ஈர்த்து வருகிறது. இந்த நிலையில் இன்று ஏர்போர்ட்ல இருக்கும் போது ஃப்ரீ டைமில் ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு ஸ்ருதிகாசன் பதில் அளிச்சிருக்கிறாங்க. உங்கள் ஃபோன் வால்பேப்பர் என்ன, புடவை கட்ட தெரியுமா, அடுத்த ஜென்மம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி பல வித்தியாசமான கேள்விகளுக்கும் அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நபர் கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச அத்தேசிவ் டேப் பிராண்ட் என்ன அப்படின்னு கேட்க ஸ்ருதிகாசன் மிக அரபரப்பான கேள்வி பாய் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருவங்க நடிகை த்ரிஷா. இவங்க நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான கருப்பு திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக விஸ்வம்பரா, ராம் ஆகிய படங்கள் வெளியாக இருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும் பிரபலங்களில் த்ரிஷாவும் ஒருவராக இருக்கிறாங்க. அடிக்கடி தன்னுடைய சமீபத்திய புகைப்படங்களை இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு செய்வாங்க. அந்த வகையில் தற்போது கருப்பு நிற உடையில் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ ஷூட்டை பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோக்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாகி வருகிறது. பாலிவுட் நடிகர் கிருத்திக் ரோஷன் மற்றும் அவருடைய முன்னாள் மனைவி சுசான் கான் விவாகரத்து குறித்த வதந்திகளுக்கு சுசான் கானின் சகோதரி ஃபராஹான் அலி முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. கிருத்திக் ரோஷனிடமிருந்து சுசான் கான் 400 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் பெற்றதாக இணையத்தில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து ஃபராஹான் அலி அளித்திருக்கிற பேட்டியில் சுசான் கான் 400 கோடி ரூபாய் பெற்று பழக்காரியாக மாறிவிட்டார் அப்படின்னு ஆன்லைனில் மக்கள் கூறுவது மிகப்பெரிய பொய். என் சகோதரி கிருத்திக்கிடமிருந்து ஒரு பைசா கூட வாங்கவில்லை. எங்கள் குடும்பத்தில் அம்மா பொருள் முக்கியமல்ல, உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கூறித்தான் எங்களை வளர்த்தாங்க. சுசான் சுயமரியாதை உடைய பெண். அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் தான் விவாகரத்துக்கு பிறகு அவர் கிருத்திக் ரோஷன் மற்றும் அவருடைய குடும்பத்தோட தற்போதும் ஒரு நல்ல தோழியாக சகஜமாக பழகி வராங்க. மீடியாக்கள் தான் இந்த விஷயத்தை ஊதி பெரிதாக்குறாங்க. ஜீவனாம்சம் எல்லாம் அவங்க வாங்கவில்லை. அவரை கோல்ட் டிகர் அப்படின்னு சொல்லாதீங்க என ஃபராஹான் அலி மிகவும் காட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தெலுங்குல குழந்தை நட்சத்திரமாக ரம்பட்டு என்ற படம் மூலம் சினிமாவில் நடிக்க துவங்கியவங்க தான் நடிகை ஐஸ்வர்யா ராஜ். அதுக்கு பிறகு நாயகியாக நடிக்க துவங்கியவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி மொழி எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி கலக்கி வராங்க. நேற்று ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்கிற இசாகப்பட்டினம் அப்படின்ற வெப் சீரிஸ் வெளியாகி இருந்தது. அதற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்த வெப் தொடர் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அணிந்து வந்த சில ஸ்டைலிஷ் உடையின் புகைப்படங்கள் இதோ. ஆர்டிஸ்ட் சுபாஷ் சன் டிவியில் புகழ்பெற்ற பாண்டவர் இளம் சீரியஸ் மூலம் அறிமுகமாகி தற்போது விஜய் டிவியில் சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் தொடரில் நடிச்சு வராங்க. இவருக்கென தனி ரசிகர் பட்டாளமே உருவாகி வருகிறது. ஆர்டிஸ்ட் சுபாஷ் நடிகர் பவன் அப்படின்றவரை காதலிப்பதாக சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. மிஸ்டர் மனைவி சீரியலில் கதாநாயகர் நடித்த ரசிகர்கள் மனதை கவர்ந்தவங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆர்த்தி பவன் ஜோடிக்கு இன்று கோலாகலமாக திருமணம் நிச்சயார்த்தம் நடைபெற்று முடிந்தது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தின் புகைப்படங்களை ஆர்த்தி சுபாஷ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க. இதை பார்த்த சின்னத்திரை பிரபலங்களும் ரசிகர்களும் ஜோடிக்கு வாழ்த்து மொழியை பொழிஞ்சு வராங்க.